வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா ரோகிணியை பற்றி எல்லா உண்மையும் விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சாம். இல்லை விஜயா ஏன் இந்த வெளுத்து வாங்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் மீனா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. மீனாவும் முத்தும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. ரோகிணியை சமாளிக்கிறேன், கண்டிப்பாக ரோகிணி அங்கேருந்தே நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் முடிவுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் இங்கேருந்து பண்ணணும், நம்ம அங்கே வீட்டுக்கு போய் எல்லாமே உண்மையை மீனா எப்படிலாம் நான் இருக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி இருப்பேன். கண்டிப்பாக ரோகிணியை உண்மையெல்லாம் சொல்ல வைப்பேன், ரோகிணி வாயாலேயே உண்மையெல்லாம் சொல்ல வைப்பேன்னு சொல்லிட்டு மீனா ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த முயற்சி வெல்லுமா, இல்லை மீனா திருப்பி அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துடுவாங்களா, ரோகிணி பண்ண முடியாமல் திருப்பி மீனா அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துடுவாங்களான்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்காரு. மாலை போட்டது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி முத்து மாலை போட்டிருக்கான். அதனால யாருமே இன்னும் இந்த 1 மாதத்துக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் கேட்டு நம்ம மனோஜ் ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ எங்கனாலலாம் ஒரு மனோஜ் சார் எங்கனாலலாம் நாங்கள் மட்டன் சிக்கன் நான்வெஜ் இல்லாமலாம் இருக்கவே முடியாது. நானும் என்னோடய ஒய்ஃப் கண்டிப்பாக இருக்கவே மாட்டோம். அவனை வேணுமா வெளியில் போய் எங்கேயாவது தங்கிக்க சொல்லுங்கள் 1 மாதத்துக்கு, அதுவரையும் நாங்களாம் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு அண்ணாமலைக்கு சாக்காகுது. உடனே என்னடா மனோஜ் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஆமாப்பா, நாங்களாம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே மாட்டோம்ப்பா, வேணுமா அவனை போய் நாங்கள் இருக்க சொல்லிப்பான்னு சொல்கிறாங்க. விஜயா வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக என் மருமகளும் மகனும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக நீ வெளியில் போய் தங்கிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா சரி, நீ சொல்லிட்டு அதை நான் தட்டு உடமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. அண்ணாமலை கிட்ட நம்ம முத்து சொல்கிறாரு, அப்பா போயே தங்கிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போய் செட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடை இருக்குது. கடையில் பார்த்தீங்கன்னா இளநீர் குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சத்யா, அதாவது நம்ம சத்யா என்ன பண்ணுறாருன்னா, பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு துப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதுங்களாட்டியை நல்லவே வேஷம் போடுறதுக்காக மாலை போட்டுக்கணும். மாலை போட்டால் மட்டும் நீங்கள் நல்லவனா, நல்லவே வேஷம் போட்டால் மட்டும் நல்லவனா மாறிட முடியுமான்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க. அதை பார்த்து ரொம்பவே முத்துக்கு கோவம் வந்தது. கோவம் சட்டை பிடிக்க போகிறாங்க, சத்யாவோட சட்டை. இதை சத்யா எது சொன்னாலும் கோவம் வந்தது. உண்மை தானே சொல்கிறான், உண்மையை சொன்னால் எதுக்கு கோவம்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்தவன் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் முத்து வேண்டாம், இவன் வேணுமே வம்புழுக்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கான் உங்ககிட்ட. இப்போ தான் பிரச்சனை முடியுது, இன்னும் பிரச்சனையை நீ ஏன் இழுத்துக்காத முத்து, கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை வேண்டாம், வா இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பூஜை நடக்குது. குரு பூஜைக்காக குடும்பத்தில் எல்லாத்தையும், மீனாவோட குடும்பத்தில் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க நம்ம முத்து. அதே மாதிரி மீனா எல்லாரும் வருவாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லா பேரும் வந்துடுவாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீனா என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் கண்டிப்பாக மாலை போட்டால் மாறிடுவார். அது மட்டும் இல்லாமல் இவரை விட்டு நம்ம ஏன் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்புறம் இளநீர்லாம் வாங்கி தராரு நம்ம முத்து. அதை மீனா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டே ரொம்பவே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் ரொம்பவே நினச்சிக்காதீங்க, நான் சும்மா தான் நீங்கள் கூப்பிட்டீங்க, சாமிக்காக தான் வந்தேன், உங்களுக்காக ஒன்றும் வர கிடையாது, சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம முத்து என்ன சொல்கிறா, நீ எதுக்காக வந்தாலும் பரவாயில்ல, நான் கூப்பிட்டு நீ வந்துட்டே இல்லை, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா ரொம்பவே கிண்டல் பண்ணுற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இப்போ என்ன மாலை போட்டிருக்கீங்கன்னா, ஏன்னா இப்போ மாலை போட்டு கோயிலுக்கு வரேன்னு வேண்டியிருந்தீங்கன்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாங்க, அவரு சொல்கிறாரு, இல்லை பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி புருஷன் மாறணும்னு சொல்லி தான் மாலை போட்டிருக்காமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனாக்கு சிரிப்பு வந்துருச்சு. முத்துவும் சிரிச்சிட்றாரு. அப்போ கிட்ட போய் பேசுகிறாங்க. மீனா கிட்ட பேசும்போது, நான் இப்போ உங்கள்கிட்ட உங்களை நான் மன்னிக்கவே கிடையாது, நீங்கள் பண்ண தப்பு தான், எப்போயா இருந்தாலும் தப்பு தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா விஜயாவோட டாபிக் வந்துருச்சு. விஜயா பார்த்தீங்கன்னா ரோகிணியை அடி வெளுத்திட்டு இருக்காங்க. பொய் சொல்கிறியா, நீ இப்போ தான் பொய்யெல்லாம் சொல்லலைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் மீண்டும் என்கிட்ட பொய் புழுகுற ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை இல்லைன்னு அப்படிலாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. சரி அப்புறம் நேற்று நீ எங்கெங்கே போனேன்னு சொல்கிறாங்க. அவங்க இது மாதிரி ஷோரூமுக்கு போனேன், அங்கே மாதிரி 2 கிளைம் வீட்டுக்கு போனேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனாவை பார்த்து கடைசி வரையும் சொல்லவே இல்லை. மீனாவை பார்த்து கடைசி வரையும் சொல்லாமல் இருக்கனால ரொம்பவே விஜயாவுக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஒன்று சொல்லிட்டேன், இப்போ நீ மீனாவை பார்த்துட்டு வந்த அந்த ஹோட்டல் வெளியே நீ பேசிகிட்டு இருக்கதை நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனாவை பற்றி ரொம்பவே தப்பாக அவங்க பேசுகிறாங்க. அதாவது பேசி திட்டுறாங்க.
அவள் கூட போயிட்டு வந்து அவளும் நீயும் வந்து என்னை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு அவள் வந்து ட்ராமா போடுறாங்களா? இப்போ வந்து உன்னை நல்லவன்னு நினச்சா, ஆனால் வந்து இப்படிலாம் நீ மாறவே நினச்சி கூட பார்க்கல ரோகிணின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயா சொல்றதுக்கு வந்து நம்ம ரோகிணி வந்து ஆக்டிங் போட்டு, அப்படிலாம் இல்லைன்னுத்த நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். ரொம்ப பசியாக இருந்துச்சு வந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப பசியாக இருக்குமோ அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். அந்த ஹோட்டலுக்கு வந்து மீனா வந்து பூ கொடுக்க வந்திருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அப்போ தான் கேட்டுருந்தேன். என்ன நீ வீட்டுக்கே வரமாட்டேற, ஏன் இங்கே வந்துட்டுருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு வந்து இல்லை நான் வந்து இனிமேல் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். கண்டிப்பாக வந்து வரக்கூடாதுன்னு தான் முடிவு எடுத்திருக்கேன். அந்த வீட்டு பக்கமே இனிமேல் வந்து நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். எப்பயுமே இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க விஜயா. ஒரு பக்கம் அதிர்ச்சி இல்லாத அதிர்ச்சிக்குள்ளாத சந்தோஷம்னு சொல்லி சொல்லலாம். ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றுமே பேசலன்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜயா ஒரு பக்கம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முத்துவும் மீனாவும் வந்து பேசிக்கிட்டு வந்து அப்புறம் முத்து வந்து மீனா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்து வந்து ரோகிணிக்கு வந்து கையும் புரியல காலும் புரியல. இப்போ தானே அவள் சொன்னா இனிமேல் நான் இங்கேயே செட்டில் ஆயிடுவேன், அங்கே வரமாட்டேன்னு இப்போ தானே சொன்னா, திருப்பி வந்து இவளே வந்துட்டாலே, இவள் வந்து நம்ம வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கா, கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். இதை விட முத்துட்ட வந்து உண்மையை சொல்லியிருந்தா நம்ம பொழப்பே வந்து இந்ததாகி போயிருக்கும். கண்டிப்பாக வந்து நம்மளை பற்றி வந்து முத்துக்கிட்ட வந்து உண்மையை சொன்னாலா சொல்லலையான்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்துட்டு பேசுகிறேன். மீனா நான் உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லை ரோஹிணி, நீ என்னை வந்து நீ எதுவுமே டென்ஷன் பண்ணாத. இத்தனை நாளாக வந்து உன்னால தான் நான் வீட்டை விட்டு போனேன்னு சொல்லி இப்போ வரை யாருக்கு தெரியாது, என்ன சொல்ல வச்சிடாத மீனா, சொல்ல வச்சிடாத ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கத்துறாங்க. மீனா கத்துறத பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம ரோஹிணி. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி இருந்துட்டு, அக்கா நீ வந்ததுக்கப்புறம் தான்க்கா வீடே வந்து கலக்கட்டுது, உன்னோட சமையலை சாப்பிடாம வந்து என்னால் இருக்கவே முடியலக்கா. கண்டிப்பாக்கா ரோஹிணி சமைக்கிற பார்த்தா நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து சீக்கிரமே போயிடுறேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு சீக்கிரமே போயிடுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சமைக்கிற சமையல் தான்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிருது. எல்லாமே இவன் சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரோகிணி வந்து எப்பயும் போல் வந்து சமைக்கிறாங்க. ஆனால் வந்து மீனா என்ன சொல்கிறாங்க, இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட வந்து மீனா வந்து எந்த உண்மையும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லி தான் பரபரப்பான கதைக்களம் உருவாக போகுது. ஆனால் வந்து மீனா முத்துக்கிட்ட வந்து எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து முத்துக்கு தெரிஞ்சா வந்து பெரிய பிரச்சனையாயிரும். ரோகிணிய வந்து இந்த வீட்லயே இருக்க விட மாட்டாங்க. துண்ட காணோம், துணிய காணோம்னு சொல்லி ஓட வச்சுருவாங்க. அதே மாரி வந்து கண்டிப்பா வந்து எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அது மாரி மீனா வந்து என்கிட்ட எத பத்தி நீங்க கேட்காம இருந்தா நான் இங்க இருப்பேன். அப்படி நீங்க ஏதாவது என்கிட்ட வந்து கேட்குற மாரி இருந்தா நான் வந்து இந்த வீட்ட விட்டே காலி பண்ணி போயிடுறேன். இனிமேல் வந்து உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சரி மீனா விடு. கூடிய சீக்கிரம் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரிய வரும்ல, அப்ப நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா வந்து தெரிய வரும்போது நான் பார்த்துக்கிறேன். இப்ப வந்து நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சமைச்சு எல்லாமே கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. இப்போ தான் 2 நாளைக்கு அப்புறம் நல்லா நிம்மதியா சாப்பிட்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில இருக்கவங்கலாம் சாப்பிட்றாங்க. ஆனா மீனாவோட இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி அப்டேட் படிச்சிருந்த மாரி இருக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.